வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுகவோடு கூட்டணி இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணியோடு தாவேகா கூட்டணி அமைக்காது. தாவேகாவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் அப்படின்னு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரிடம் பேசிய விஜய் ஒரு தகவலை மீண்டும் உறுதிப்படுத்த அது செய்தியாக மீண்டும் மறுவடிவம் பெற்றிருக்கிறது. இந்த தகவலை பலமுறை விஜய் தரப்பும் தாவேகா தரப்பும் உறுதிப்படுத்திய நிலையில் மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்ற செய்தியை சொல்வதன் நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பாக தாவேகாவோடு கூட்டணிக்கு முயற்சிக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகளுக்கு அதை மறுக்காத அதிமுக பொதுச் செயலாளர் மறுக்காமல் பேசி வந்தது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் திமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுகவை விமர்சிக்கிறது இல்லையே என்ற கேள்வி தாவேகாவை நோக்கி விஜயை நோக்கி வைக்கப்பட்டு வருவதும் வழக்கமாக இருக்கிறது. இதன் பின்னணியில் என்ன நகர்வு இருக்கிறது? மீண்டும் விஜய் உறுதி பண்ணுறார் அப்படின்னா இப்போ விஜய் வேறொரு வியூகம் வகுத்திருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இன்னொரு புறம் இந்த மதுரை மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த மதுரை மாநாட்டில் அந்த வியூகத்தை வெளிப்படுத்த இருக்கிறாரா? விஜயின் சுற்றுப்பயணம் என்ன? மதுரை மாநாடு மூலமாக தென்னகத்தை குறிவைக்கிறாரா விஜய் அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. விவாதிக்க இருக்கிறோம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை, விஜய் கணக்கு என்ன? சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தாவேகா கூட்டணி கட்சி திரு முஸ்தபா அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து கொங்கு இளைஞர் பேரவையினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு முஸ்தபா அவர்கள்ட்ட மீண்டும் மீண்டும் கூட்டணி இல்லை அப்படின்றத தாவேகாவோ விஜயோ அதிமுகவை நோக்கி சொல்வதற்கான காரணம் என்ன? என்னன்னு கேட்டிங்கன்னா சார், தமிழக வெற்றி கழகம் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தொடர்ச்சியாகவே பார்த்தீங்கன்னா என் தலைமையில் கீழ் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது மிக தெளிவாக சொல்லிட்டாரு. கொள்கையான எதிரி பாஜக, அரசியல் ரீதியான எதிரி திமுகன்னு சொல்லி. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேற்பட்ட உருவாக்கின இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்தை வழிநடத்த முடியாமல் தக்கி தின்னாபின்னமாகி இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல வந்து விஜய் வந்து பேசுவேன்றாரு, ஒருத்தர் இடத்துல பேச மாட்டேன்றாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழக அரசியலில் வலு இழந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவா தமிழக வெற்றி கழகமா என்று உருமாறியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தின் வெளிப்பாடாக வருவாங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை அவர் வந்து பரப்பிவிட அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறார். ஆனால் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வைத்து வந்து எடப்பாடி பழனிசாமி போராட்டத்தெல்லாம் கூட்டம் வருதுன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கிடையாது என்பதை அவர்கள் வந்து இல்லை. அது எந்த அதிமுகவோடு? பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுகவோட, பாஜக இல்லாமல் வந்தா அந்த அதிமுகவோட? இல்லை, நீங்கள் இதை பாருங்க. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை மக்கள் விரும்பும் வேட்பாளர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் என்று ஒரு வாசகத்தை வந்து அவங்க போடுறாங்க. அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுறாங்க. அவர்கள் தான் களத்தில் நிற்கிறாங்க. அவர்கள் கீழே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து இதை நீங்க சொல்லும் போதே சொல்றீங்க, ஏன் அவர் வந்து திமுக ஜூனியர் பார்ட்னரா கூப்பிடுறீங்க? நான் என்ன கேட்கிறேன் சார், அனைத்து இந்திய அவங்க உங்களை ஜூனியர் பார்ட்னரா கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறது? அதிமுக. என்ன கூட்டணிக்கு தாவேகா வரும் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? நீங்க அவங்க கூட கூட்டணிக்கு போகணும். எடப்பாடி பழனிசாமி தாவேகாவோட கூட்டணி வரணும் எனக்கு என்ன சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. யார் தர்மம் கேட்டுட்டு இருக்கிறது? யார் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில கூடுதலாக வார்த்தை பரிசு யார் திருவோட தூக்கிட்டு இருக்கிறது? வரணும் எங்க கூட ஆட்சிக்கு வரணும். இல்ல அதிமுகவோட அது பாஜக சொன்னது. சரி, விஜய் வாயிலிருந்தே வரணும் இந்த வார்த்தைகள் அப்படின்னா டாக்டர் தமிழிசை சொன்னாங்க. கட்சியினர் சொல்றதெல்லாம் கணக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு விஜய் பதில் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த காரத்தை அதிமுக மேல விஜய் வைக்கல. இல்லை, நீ அதிமுக மேல எதற்காக வைக்கணும்னு கேட்கிறேன் சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அந்த அம்மா மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் 2016 ஆட்சி கட்டில இருந்து அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிறுத்தி நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுக, நான் தான் இரட்டை இலை, நான் தான் செயற்குழு, நான் தான் பொதுக்குழு, நான் வந்து பாத்தீங்கன்னா இரட்டைக்குல துப்பாக்கி இல்லை, நான் ஒத்தகுல துப்பாக்கி என்று சொல்லி 10 தேர்தலையும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தண்டனையை கொடுத்து
போட்டிருக்காங்க, பாடம் போட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியல்ல இல்லை என்பது முடிவாயிருக்கு. அந்த அடிப்படையில் எதற்காக அதிமுகவை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா வசப்பாடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது என்ன காரணம்? இப்போ தமிழக அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி கட்டில இருக்கு. மக்களுக்கு வந்து நல்லது செய்யறன்னு வாக்கு கேட்டு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து நல்லது செய்யல, யாரை விமர்சிப்பாங்க? மத்தியில மோடி அரசாங்கம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில நாங்க ஆட்சி ஆள்றோம். நீங்க அப்படி கேக்குறீங்க. சரி, நல்லது செய்யல திமுக அரசாங்கம் நீங்க சொல்ற வழிக்கு வந்தா நாங்க எதிர்க்கட்சியான அதிமுக ஓட்டு போடணுமா, ஏன் தாவைக்கா கோட்டு போன்னு கேட்க மாட்டாங்க? யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு? சரி, எதிர்க்கட்சியான அதிமுக என்ன பண்ணுச்சு மக்கள் கேட்பாங்கல்ல. நாங்க எதிர்க்கட்சியான அதிமுக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல பல ஊழலை வந்து சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க வந்து குட்கா ஊழல், தாதுமண் ஊழல், எல்இடி ஊழல், வாக்கி டாக்கி ஊழல், பல ஊழல் இருக்கிறாங்க. இந்த ஊழலை நடவடிக்கை எடுக்கிறேன் திமுக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தலில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வந்தாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன்னாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணும் இல்ல, திமுக சொன்ன விஷயத்தை செய்யல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேகாக்கு வாக்களிக்கும் மக்கள் வந்து முடிவெடுத்திருக்காங்க. அப்போ திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டுல தான் பாக்குது தாவேகா. வேற என்ன? திமுகவும் அதே ஊழல் தான், அண்ணா திமுகவும் அதே ஊழல் தான். ரெண்டு பேரும் அதே ஊழலை தமிழக இருக்கக்கூடிய வரி பணத்தை திட்டங்கள் என்ற அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடித்து இன்னைக்கு வந்து மாட்டி நிற்கிறாங்க. மக்கள் வந்து விலைவாசி உயர்வுல கஷ்டப்படுறாங்க. கேட்போம் நான் திரு சேலம் மணிகண்டன், அதிமுக அதனுடைய வலுவை இழந்திருக்கிறது. அதனாலதான் தாவேக்காவோட கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறது. தாவேக்கா எங்கேயுமே அதிமுகவோட கூட்டணிக்கு போறோம் அப்படின்லாம் முயற்சிக்கல அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, உங்க வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கத்தார் ஒரு 4 பேர் சேர்ந்து பணியூர் பக்கம் வரீங்களா? போனீங்கன்னா நாளைக்கே பிடிச்சி எப்படி முஸ்தபா பாயை போட்டாங்களோ அந்த மாதிரி உங்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி 6 மாசம் ஆச்சு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் கூட வந்த மாதிரி தெரியல. நம்ம முஸ்தபா பாய் தான் போயிருக்கிறாரு. அதனால யாராவது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பிடிச்சிட்டு அப்படியே பணியூர் பக்கம் போனீங்கன்னா வாங்க வாங்க கார்கேன்னு கூப்பிட்டு உங்களை மல்லிகார்ஜுன கார்கேன்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கண்ணா. நம்ம மற்றவங்களுக்கும் தரணும் இல்லைங்கண்ணா. நம்ம தனியாக ஜெயிச்சாலும் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு சீட்டு அடடே அண்ணன் தனியரசு வந்திருக்கிற அண்ணே வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? கடைசியில கொண்டு போய் சேர்த்து விட்டீங்களாண்ணே. வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை, சேர்த்த வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டீங்களா? அவ்வளவுதான், அவர் முடிஞ்சது அவர் அரசியல் வாழ்க்கையே. இப்ப முஸ்தபா அண்ணன் பேசுறப்ப ஒன்று சொன்னாருங்க, எங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரி. இது என்னங்க, இது இப்படி ஒரு வழக்கே இல்லைங்க, தமிழ்ல ஒரு வார்த்தையே இல்லைங்க. கொள்கை எதிரி தாங்க அரசியல் எதிரியா இருக்க முடியும். அரசியல் எதிரிங்கிறவன் கொள்கை எதிரி, அதுல என்ன அரசியல் எதிரி? அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், கொள்கை எதிரி பாஜக சாவர் வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டீங்க. அதிமுக திமுக கொள்கை எதிரியா தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் அரசியல் எதிரியா தான் தொடங்கினாங்க. நாங்களா விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறோம் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு? எல்லாம் ஒட்டுமொத்த எதிரி திமுக தான். அண்ணா திமுக காரனுக்கு வந்து கீதை, பைபிள், குரான் எல்லாமே கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு. நாங்க ஏதாவது பாசிசம், பாயாசம் இல்ல கொள்கை கொள்ளு போயிருந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறோமா? நான் என்ன கேட்கிறேன்னா, கொள்கை எதிரி தாங்க அரசியல் எதிரியா இருக்க முடியும். அதுல நாங்க அரசியல் எதிரின்னா அப்ப நாளைக்கு அரசியல் எதிரியோட வேணா கூட்டணி வச்சா வைப்போம், கொள்கை எதிரியோட வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எனக்கு புரியல. அப்புறம் நீங்க ஒண்ணு கேட்டீங்க குதர்க்கமா, பாருங்க தந்தி டிவி எப்படி அரிகரன் அன்னைக்கு பற்ற வைத்த நெருப்பு நெருஞ்சிட்டு இருக்குதோ, கார்கே அன்னைக்கு பத்த வைக்கிறாரு. அதிமுக எந்த அதிமுக? ஒருவேளை பாஜகவோட கூட்டணி இல்லாத அதிமுகவோட கூட்டணி வைப்பீங்களான்னு அப்படியே போற போக்குல பொருத்தி விட்டு போறீங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி மனைவியோட நல்ல விதமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். நல்ல பெரிய பணக்கார வீட்டு மனைவிங்க. இனிமேல் யாராவது வர்றாங்கன்னா நம்ம திராவிட பாஷையில சொல்றதுன்னா துணைவியா தான் வச்சுக்க முடியும். மனைவியை டைவர்ஸ் பண்ணோம்னா பெரிய வம்பா போயிருங்க. அதனால இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் விட்டுருங்க. விஷயத்துக்கு வரங்க, அவரு விஜய் வந்து தப்பு கணக்கு போட்டிருக்காருங்க. நான் ஒன்னு சொல்லிடுறேங்க, விஜய் 2026 தேர்தலுக்காக திமுகவால் இறக்கிவிடப்பட்டுள்ள கமல் 2.0 இதுதான் உண்மை. அதாவது திமுக விஜய் இறக்கி விட்டுருக்குன்னு சொல்ல வரீங்களா? திமுக 2026 தேர்தலுக்காக இறக்கிவிடப்பட்டுள்ள 2.0 கமல் 2.0 தான் விஜய் அப்படின்னு இன்னைக்கு உங்க டிவியில அழுத்தம் திருத்தமா நான் பதிவு பண்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2021 பாத்தீங்களா, நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் என்னாலாம் சீன் போட்டாரு, டிவியை உடைச்சாரு, ரிமோட்டை உடைச்சாரு, டார்ச் அடிச்சாரு.
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 ராஜா சாயம் வெளுத்து போச்சு. நேராக போய் அறிவாலயம் பக்கம் நின்னாரு. எம்பி சீட்டு நோட்டு ஓடாத படத்துக்கு நல்ல ரேட்டுன்னு எப்படி செட்டில் ஆனாரோ அந்த மாதிரி தங்களுக்கு எதிரான ஓட்டை பிரிக்க வேண்டும் அப்படின்னு திமுகவால் இறக்கிவிடப்பட்டுள்ள கமல் 2.0 தான் கொஞ்சம் பிராக்டிகலா சின்ன பகவதி விஜய் அப்படிங்கிறது. கொஞ்சம் பிராக்டிகலா பேசுவோம். விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு திமுகவுடைய பேஸ் ஓட்டா கூட இருக்கலாம்ல. திமுகவுடைய பேஸ் ஓட்ல விஜய் ரசிகர் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கே ஆபத்துல. திமுக இறக்கி விட்டுச்சுன்றீங்க. அங்கதான் திமுக இப்ப சரிக்கு போயிடுச்சோ அப்படின்னு கொஞ்சம் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க நினைச்சது என்னன்னா, ஐயா நான் முடிச்சிடுறேன் ஐயா, நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல. உங்ககிட்ட 2021 இப்படியே தான் நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் பாத்தீங்கன்னா என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு அப்படின்னு எல்லா சீனும் போட்டார். அந்த மாதிரி எதுக்காக திமுக நினைச்சுன்னா தனக்கு எதிரான ஓட்டை விஜய் பிரிப்பார்னு நினைச்சு போட்ட கணக்கு தப்பு கணக்கு ஆய்வு. எங்கடா இவர் நம்ம அடிமடியிலேயே கை வைக்கிறாரோ வம்பா போச்ச, நமக்கு வர வேண்டிய சாதகமான ஓட்டை இவர் பிரிப்பாரோன்னு தான் மைக் செட்டப் அறிவாலய வாடகைக்கு எடுத்து விஜய் திட்டம் வச்சிருக்குது. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். சரிங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற வார்த்தை நான் ஒரு நிமிஷம் நான் சொன்ன வார்த்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். விஜய் திமுகவின் பினாமியாக இறக்கிவிடப்படல அப்படின்னா நிச்சயமா காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ விடுதலை சிறுத்தையோ தன் பக்கம் இழுத்து ஒரு பலமான கூட்டணி உருவாக்கினார்னா நான் சொன்ன வார்த்தை தவறு, என் கருத்து தவறு. விஜய் உண்மையான பிளேயர். இல்லைன்னா திமுகவால் இறக்கிவிடப்பட்ட கமல் 2.0 தான் விஜய். 2021 அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு அவர் சொன்னா திமுக கூட்டணியில இருந்து கட்சியில உடைச்சு நீங்க சேருங்க அப்பதான் நம்புவோம்னா அது சரியா இருக்குமா? நான் வெரி பிகினிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேங்க, தயவு பண்ணி அதிமுகவினர் அவரை அழைக்க வேண்டாம். அவர் அப்படியே ஒரு விதத்துல பாத்தீங்கன்னாலும் அண்ணா திமுகவுக்கு வந்தாருன்னா அது அண்ணா திமுகவுக்கு பலகீனம். அவர் தனியா நிக்கிறது தான் நல்லது. திமுகவின் செட்டப் இல்ல விஜய் அப்படின்னு நான் எதுக்காக சொல்லிருக்கேன்னா, இப்ப திமுக எதுக்கு பயப்படுது அடுத்த ரவுண்ட்ல சொல்றேன். நான் திரு ராஜகம்பீரன் விஜய் திமுகவுடைய 2.0 அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறார். ஏன்னா ஆன்டி கம்பன்சி ஓட்டு மொத்தமா போனா ஒரு கட்சிக்கு போகும். விஜய் தனிப்பட்ட முறையில் வராரு. அவர் விஜயே சொன்னாரு நம்ம மேல பல சாயத்தை பூசுவாங்க, பாஜக ஆதரவுலாம் சொல்லுவாங்கன்னு சொன்னார். விஜய் வந்திருக்கிறதுல ஒரு பொலிட்டிக்கல் நோக்கம் வேறொருவரால் நிறைவேற்றப்படுது அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறார். அது திமுகவா பாஜகவா? திமுக தனக்கு எதிரான ஒருவரை தானே உற்பத்தி செய்வாங்களா? இது என்ன வகையான லாஜிக்? அந்த பேஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை விஜய் பிரிச்சுட்டாருன்னா பேஸ் ஓட்டுல திமுக ஜெயிச்சிராதா? அவருடைய லாஜிக் சொல்றேன். இல்லைங்க, திமுக எதிர்ப்பு என்பதை ஏதாவது ஒற்றை கட்சியினுடைய ஏதாவது ஒரு கட்சி மட்டும்தான் திமுகவை எதிர்க்குதுன்னு சொல்ல முடியுமா? கடந்த காலங்களில் அதிமுக தான் திமுக எதிர்ப்புக்கான ஒரு அடையாளமாக இருந்தாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், தமிழக வெற்றி கழகமா இருக்கலாம், எல்லாருக்குமே திமுக தானே குறியா இருக்கிறாங்க. திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய வேலை திட்டம்னு சொல்லக்கூடிய ஒருவரை, எங்களுடைய அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய ஒருவரை அந்த கட்சியே எப்படி உருவாக்கி விடும்? இது எவ்வளவு பெரிய கற்பனைவாதம் அது. அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? இளம் தலைமுறை வாக்காளர்கள்லாம் விஜய் பின்னாடி போறதை திமுக ரசிக்குமா? தங்கள் பக்கம் வருவதுக்கு தானே விரும்புவாங்க. அடுத்த தலைமுறைக்கு உதயநிதி தலைமை ஏற்பார் என்று திமுகவினுடைய தொண்டர்கள் காத்திருக்கும் போது அந்த இடத்துல விஜய் வர வேண்டும் என்று எப்படி திமுக கருதும்? இது ஒரு கற்பனையான ஒரு பேச்சு. இது எப்படின்னா இந்த சிச்சி இந்த படம் முழிக்கும்ன்ற மாதிரி அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவார்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். பேச்சுவார்த்தை ரகசியமாக நடத்தி பார்த்தார்கள். ஒன்னும் வேலைக்காகல, விரக்தியின் வெளிப்பாடு. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். ஏன்னா இதுக்கு வேற எந்த அர்த்தமுமே நம்ம சொல்ல முடியாது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றாரா இல்லையா? பல இடங்கள்ல சொல்றாரு கொள்கை வேறு கூட்டணி வேறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜகவோட எங்களுக்கு கொள்கை உறவு இருக்க முடியாது, நாங்க மதச்சார்பற்ற கட்சி அதிமுக அப்படிங்கறத சொல்ல முயற்சி பண்றதான அர்த்தம். அதத்தான் அரசியல் எதிரி திமுகன்றாரு, கொள்கை எதிரி பாஜகன்றாரு. கொள்கை எதிரி தான் எப்பவும் எதிரி, அரசியல் எதிரி எப்பவும் எதிரி கிடையாதுல. அப்ப திமுக தாவேகா கூட்டணியான அவர் கேட்கல. அப்படின்னா என்ன திமுக இணைஞ்சிருவாரா பின்னாடி விஜய்? நீங்க கேட்கறதுக்கு இல்ல அவர் இல்ல சார், அவர் இன்னும் கமலஹாசனோட ஒப்பிடுறேன். அந்த இதுக்கு கமலஹாசனுக்கும் விஜய்க்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? கமலஹாசன் தன்னுடைய சினிமாவில் உச்சமாக இருக்கிற காலகட்டங்கள்ல அவர் அரசியலுக்கு வரல. ஏறத்தாழ அவர் ஒரு முதுமையான காலத்துல தான் வந்திருக்காரு. அவருடைய இறுதி காலத்துல தான் வந்திருக்கிறார் ஏறத்தாழ. விஜய் அப்படியா? விஜய் ஒரு 50 வயது, ஒரு நடுத்தர வயதிலேயே அவர் அரசியல் களத்துக்கு வர்றாரு.
அதனால ரெண்டையும் ஒப்பிட முடியாது. அப்புறம் வந்து கமலஹாசனுடைய ரசிகர்களுடைய வயதும் விஜய் ரசிகர்களுடைய வயதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கக்கூடியவர்கள் பூராமே மிகுந்த இளைஞர்கள். கமலஹாசனுடைய காலகட்டம் என்பது வேறு. அதெல்லாம் வந்து காக்கி சட்டை வந்து அவை சண்முகி காலத்தில் அவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டிருந்தாருன்னா அவருடைய அரசியல் களம் வேற ஒன்றாக இருந்திருக்கும். இப்போ அவருக்கு வந்து 70 வயசுகிட்ட போய் அவர் என்ன அரசியல்ல புதிதாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இல்ல அதை நேரடியா நம்ம பார்த்தா திமுக இறக்கி விட்டுருக்கா, அதெல்லாம் அவருடைய வாதமா இருக்கட்டும். ஏங்க கூட்டணி வச்சிருக்கனாலே ஒரு விஷயம் என்னன்னா, கமலஹாசன் அடிப்படையிலே ஒரு மதச்சார்பற்ற சக்தி. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதை கண்டித்து அன்றைய பிரதமர்கிட்ட வந்து கண்டனத்தை தெரிவித்தவர் நேரடியா. அவர் பல விஷயங்கள்ல வந்து இந்துத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக கூட அவர் பேசியிருக்கிறார், கோட்சே குறித்து பேசியிருக்கிறார். அவருடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல கருத்துக்களை வந்து மாற்று கருத்துக்களை அவர் தொடர்ந்து முன்வைக்கிறார். அவர் ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவர், அவங்க அப்பா ஒரு தீவிரமான காங்கிரஸ்காரரு. அதனால அவர் வந்து பாஜக அரசியலுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்தியா கூட்டணி பக்கம் வந்தாரு. அது கொள்கை அடிப்படையிலான முடிவு. திமுக போய் என்ன, திமுக கட்சியில இணைகிறாரு, கூட்டணி சார்பாக அவர் இணைகிறார். அது அவருடைய கருத்து சுதந்திரம். அதை கொச்சைப்படுத்துகிற விதமாக அவர் திமுக போயிட்டார், அப்படிலாம் பேசக்கூடாது. எந்த கட்சிக்குமே இன்னொரு கட்சியோட கூட்டணி தேவைப்படுகிறது. அதனால வந்து கமலஹாசனை கொச்சைப்படுத்துகிறார். அவருடைய பிரதிநிதி இங்க இல்லாதனால அந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். பாஜகவே வந்து பல முறை வந்து கமலஹாசனை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணாங்க. தூய்மை இந்தியா அது அந்த திட்டத்துக்கெல்லாம் அவரை கூட்டு வந்தா, தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருக்கிற போது அவரை கொண்டு வந்தா திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அவங்க மறைமுகமாக துண்டு போட்டு பார்த்தாங்க, அவர் ஒத்துழைக்கல. அவர் மதச்சார்பற்ற சிந்தனை கொண்டவராக இருந்த காரணத்தினால பாஜக பக்கம் அவர் போக விரும்பல. அதனாலதான் அவர் இந்தியா கூட்டணிக்கு வந்தாரு. அதனால திமுகவோட வந்து விஜய்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு தலைமுறை வாக்காளர்கள், ஒரு இளம் தலைமுறை வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு வேகமான ஒரு சினிமா நடிகனாக மட்டும் இல்லாம செயல்பாட்டாளராக விஜய் ஆபத்தா இல்லையா? விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு திமுகவுக்கு ஆபத்தாவும் அமையும் ஒத்துக்கிறீங்க? விஜய் வந்து தன்னை எம்ஜிஆராக கருதி கொள்கிறார். அவர் தன்னை அண்ணாவாக கருதி கொள்ளல. அண்ணாவை தலைமையேற்றாதான் திமுக. எம்ஜிஆர் இல்ல சார், எம்ஜிஆர் தானே சார் திமுகவை தோற்கடித்தார். திமுகவை வந்து அதிகார ரீதியாக தோற்கடிச்சிருக்கிறாருங்க. தத்துவார்த்தமாக கொள்கை ரீதியாக அண்ணா வளர்த்தெடுத்த இயக்கம் திராவிட இயக்க கோட்பாடு என்று வருகிற போது திமுக தான் அதுக்கு அத்தாரிட்டியை தவிர அந்த கொள்கை கோட்பாட்டுக்கு திமுக தான் வந்து அதை உறுதி கூட நிற்க முடியும். அண்ணா திமுக என்பது திமுகவுடைய ஒரு நகல். அது வந்து ஒரு கலர் ஜெராக்ஸ். அதுக்கு வந்து தலைமை மட்டும்தான் வேற. திமுகவினுடைய எல்லா கொள்கை கோட்பாடுகளையும் காப்பி பேஸ்ட் பண்ணி அதையெல்லாம் வந்து தன்னுடைய கட்சி என்று சொல்லிக் கொண்டார்களே தவிர அது திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகவும் தொடர்ச்சியாகவும் கருதலாமே தவிர நீர்த்து போன வடிவம் அது. கேட்போம் நான் தனியார் அவர்கள்ட்ட வாக்கு வங்கியை சக்தியை நிரூபிக்காத ஒரு கட்சி அப்படின்னு நீங்க தொடர்ந்து தாவேக்காவை விமர்சிக்கிறீங்க. ஆனா அந்த கட்சிக்கு தான் பாஜக அழைப்பு விடுது. அதிமுக அந்த கூட்டணி பற்றி எந்த மறுப்பும் தெரிவிக்கல. இன்னும் வரக்கூடிய செய்திகள்லாம் 50-50 கேட்டாங்கன்றதும் அதுக்கு மறுப்பெல்லாம் பத்திரிகையில் வந்ததை பார்க்குறோம். தாவேக்காவுக்கு ஒரு டிமாண்ட் அரசியல் அரங்கத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலையா? இல்லையா, ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் கட்சியை துவக்கி இருக்கிறார். துவக்கப்பட்டிருக்கிற கட்சி தன்னுடைய அணிக்கு வந்தால் வலிமை என்று கருதுகிற ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி, ஆட்சிக்கு அடுத்த ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிற கட்சி விரும்புவது இயல்கத ஜனநாயகத்தில். அந்த அளவில் இப்படி தமிழக வெற்றி கழகம் விஜய் இப்போ எங்கள் முஸ்தபையெல்லாம் சொல்கிற மாதிரி பார்த்தா அது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மாற்றாக நான் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை முன்னிறுத்துகிறேன், தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர் பெருமக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள், நான் வந்து முதலமைச்சராவேன்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் அரசியலில் ஒரு பயிற்சி இல்லாத, திரைத்துறையில் மட்டும் பயிற்சி பெற்றிருக்கிற ஒரு இளம் நடிகர் அல்லது எங்கள் ராஜகம்பெனியா சொன்ன மாதிரி இப்போ ஒரு நடுத்தர வயது இருக்கிற விஜய், அரசியலில் பயிற்சி இல்லாத, அரசியலில் இன்னும் அவர் எந்த தத்துவத்தை சார்ந்து அந்த தத்துவத்தை அல்லது அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை அல்லது தமிழ்நாடு இவ்வளவு காலமும் சார்ந்திருக்கிற மதசார்பற்ற பகுத்தறிவு, திராவிடம், தமிழ், இனம், மொழி, இந்த சமூக சமத்துவம், இந்த கருத்தியல் குறித்தே இன்னும் அவருக்கு உளப்பூர்வமாக இதை உள்வாங்கி கொண்டாரா? இதை செயல்படுத்துவதற்கு தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கே அதை கடத்தாத ஒரு தலைவனாக இருக்கிற ஒரு விஜய் எப்படி நாட்டில் நம்பி வாக்களிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள்? கொள்கை தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க, இவங்க கொள்கைகளில் நாங்க போறோம். தலைவர்களுக்கு கொள்கை இருக்கு, இவருக்கு எந்த கொள்கை இருக்காங்கிறதான இப்ப கேள்வி. தலைவர்கள் வழியில் தானே கொள்கை. இப்ப பெரியார் கடவுள் ஒரு தவிர எல்லாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அதாவது என்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு. எந்த கொள்கை தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை, எந்தெந்த கொள்கையெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான கொள்கையை பாஜக கொண்டிருக்கிறதுன்னு ஒரு நாள் ஒரு கொள்கையை நாட்டு மக்கள் மத்தியிலையோ தன்னுடைய தொண்டர்கள் மத்தியிலையோ செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலோ விஜய் பேசியிருக்கிறாரையா?
தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை இதுன்னு ஒரு தலைவர் எப்போ மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தணுமோ இதுவரைக்கும் பிரகடனப்படுத்தல. இல்ல கொள்கை தான் ஒரு வாக்காளர்கள்ட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது அந்த காலமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப் ரீல் ஸ்டேட்டஸ் பார்த்து ஓட்டு போடக்கூடிய காலம் வந்துருச்சு. இன்னைக்கு கொள்கை போய் ஒருத்தனுக்கு கொள்கை வகுப்படுத்தி தான் ஓட்டு போட கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த யுகத்துல இந்த தலைமுறைக்கு விஜய் ஒரு பெரிய மெசேஜ் சொல்றாரு. ரொம்ப ஒரு 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 சீனியர், நீங்கள் ஒரு ஜர்னலிஸ்டா, நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளரா, கொள்கை அல்லது தத்துவம் எந்த அரசியல் கட்சிக்கோ அல்லது ஒரு தலைவனுக்கோ அவசியப்படாத ஒரு காலம்னு நம்ம இப்போ கருதுறோம்ல, அதுதான் நமக்கு பெரிய தாழ்வு, பெரும் பிழை. அந்த பிழை விஜயின் மூலமாக அது எஸ்டாப்ளிஷ், அதாவது அது உறுதிப்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு விடக்கூடாது என்பது தான் நாங்கள் தமிழ்நாட்டு மாட்டு மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியிலேயும் இந்த இதை அழுத்தம் திருத்தமாக வைக்கிறோம். இப்போ பொதுவுடைமை இயக்கம் இருக்குது, அது ஒரு தத்துவம் சார்ந்த இயக்கம். நமக்கு நேர் எதிராக பாரதிய ஜனதா RSS கூட அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, அதுக்கு ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு கொள்கை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம ஒரு கொள்கை தத்துவம் சார்ந்து வாக்களிக்கிற முறை இந்த நாட்டில் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சிக்கு மனித குலத்திற்கு விரோதமான மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிற பெரும்பான்மை மதவாத கருத்தை பட்டி தொட்டியெல்லாம் 24 மணி நேரமும் பரப்புவதற்கு ஒரு இயக்கம் தான் இன்றைக்கி நாட்டில் ஆட்சியில் இருக்குது. ஆனால் விஜய்க்கு எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நேராக ஒரு திரைப்பட நடிகர் ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்த மாதிரி எந்த கொள்கை தத்துவம் சார்ந்து நாட்டை நேசிக்காத, மக்களை நேசிக்காத, பவன் கல்யாண் மாதிரின்னு பவன் கல்யாண் இன்னைக்கு எந்த உயரத்தில் இருக்காரு? துணை முதலமைச்சரா இருக்காரு. அதுதான் அந்த அவமானம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து விடக் கூடாதுன்னு சார் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர்களை கொச்சப்படுத்துற மாதிரி அந்த வாக்காளர்கள் இப்படி நடிகர்களை நம்பி கருத்தியல் சித்தாந்த தளத்தில் இயங்காத, பயிற்சி பெறாத ஒரு நடிகரை நம்பி என் தமிழ்நாட்டு மக்களே ஒரு வாக்கை கூட செலுத்தி விடாதீர்கள் என்று சொல்ற நம்ம. அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் அல்லது பவன் கல்யாண் அளவுக்கு பரவி இருப்பது தான் நாட்டினுடைய மிகப்பெரிய நோய். அது தமிழ்நாட்டில் நம்ம ஒரு கருத்தியல் அரசியல் இதை அடகாத்து வைக்கலாம். அது ஓட் பேங்க் கிரியேட் பண்ணாத தாவே ஒரு காலம் பண்ணக்கூடாது. பண்ணாம தான் நான் ரஜினி தடுத்து நிறுத்தினேன். நீங்க சொன்னீங்களா, கார்கேய சொன்ன மாதிரியே ஆன்மீக அரசியல் உலகத்தில் இல்லாத ஒரு அரசியலை ரஜினி கொண்டு வந்தார். துவக்கத்திலேயே கருவிலேயே அதை தட்டி அடிச்சு கேள்வி கேட்டது தனியரசு தான். அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொன்னார், எடப்பாடி கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னார், அதை ஒத்துக்கல, அதை சொன்னதும் தனியரசு தான். இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுக்குள்ள அந்த உறவு உறுதி இல்லாமல் ஒரு தடுமாற்றத்தோடையே பயணிக்குது அதிமுக பாஜக உறவு. எங்கள் சேலம் மணிகண்டன் சொல்றாரு, எங்கள் விஜய் இப்படி இவர் விமர்சிக்கிறாரு, எடப்பாடி விமர்சிப்பாரா? சேலம் மணிகண்டன் எடப்பாடிக்காக பேசுகிறவர், அதிமுகவின் பொதுச் செயலாளருக்காக பேசுகிற சேலம் மணிகண்டன் இந்த கருத்தை எடப்பாடி ஒரு நாளாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது விஜயின் மீது விமர்சனத்தை வைத்திருக்கிறாரா? அதிமுக விமர்சிக்க மாட்டேங்குது திரு சேலம் மணிகண்டன். விஜய் நீங்க விமர்சிக்கிற மாதிரி திமுக வெர்சஸ் டிவிக்கு சொல்றாரு. யாரு? விஜய் சொல்றாரு தமிழக வெற்றி கழகம். அந்த இடத்துல அதையே மறுதலித்து பேச மாட்டேங்குது அதிமுக. தமிழக வெற்றி கழகத்தை விஜயே விமர்சிப்பதற்கு ஒரு துணிச்சல் இல்லாத எடப்பாடி தமிழக குறுக்கிட்டு மட்டும் மணிகண்டன். கார்கே, நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா நான் வரேன். இந்த பாஜகவோடு கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பு இரு தரப்பிலும் பாத்தீங்கன்னா அன்அபிஷியலா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தன்னுடைய உயரத்தை தாண்டி அதிகமான சீட் எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ வேணா சின்ன தளபதி, நாங்க டெல்லி தளபதியோட போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி டெல்லி பக்கம் ரூட்டை மாத்தினாரு. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் சார் முடிச்சிடறேன். தனியரசன இருங்கண்ணே, நீங்க பேசுறப்ப நான் பேசாம இருக்கல. அந்த என்ன இன்னும் அதிமுக தரப்புல கொஞ்சம் அப்படியே விஞ்சி நிக்குது. ஆனா விஜய் கள்ள மௌனம். அதிமுக எதுவும் விமர்சனம் பண்ணாம இருக்கிறதுக்கு அதிமுக ஓட்ட சுவீகாரம் பண்ணணும், அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் இது பண்றாங்க. அதிமுக தலைவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே சினிமாவில் யோகினா நடிச்சுட்டு இன்கம் டாக்ஸ் கட்டாம எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு இருக்கிற விஜய மணிகண்டன் அவதூறு. சினிமாவில் இப்படி நடிச்சிட்டு அவர் கட்டினாரா கட்டலையான்றது அவருக்கும் இன்கம் டாக்ஸுக்குமானது. அது இல்லைன்னு ஒரு பொது வெளியில நம்ம சொல்லக்கூடாது. ஈடி எங்க இன்கம் டாக்ஸ் தூக்கிட்டு போனாங்க சார். எல்லாம் இன்கம் டாக்ஸ் ஷூட்டிங் பணக்காரங்க எல்லா வீட்டுக்கும் வர்றாங்க சார். இல்ல நீங்க கட்டாம ஏமாத்துறான்னு முடிவுக்கு நீங்க வர முடியாது. இன்கம் டாக்ஸ் பொது வெளியில அதை சொல்லணும். கமல் வீட்டுக்கு வந்தாங்களா? கமல ஷூட்டிங் பிளேஸ்ல தூக்கிட்டு போனாங்களா? இல்ல சூர்யாவை தூக்கிட்டு சூர்யா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து கம்பு சுத்துற சூர்யாவை தூக்கிட்டு போனாங்களா? சார் எல்லா வீட்டுக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கு சார் வருமான வரித்துறை ஏதோ ஒன்று வந்திருக்கு. ஆனா நம்ம அந்த முடிவுக்கு வர வேணான்ற வந்திருக்கானோ வந்திருக்கு மேல விட்டாருனாங்க. காங்கிரஸ் காலத்துல எம்ஜிஆர் வீட்டுல வருமான வரி சோதனை
பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், நான் ஒண்ணே சொல்லிடுறேன். 2016 இதான் சேம் சைடு கோல் போடுறேங்க. 2016 ஏடிஎம்கே எப்படிங்க 2வது முறை ஜெயிச்சது? மக்கள் நல கூட்டணி ஒன்று வந்ததுனால தான் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் இன்னைக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. 2021 திமுக எப்படிங்க ஜெயிச்சது? 70 வயது கமல் பிரிச்சு 5% ஓட்டு. அதனாலதான் அவர் கம்பு சுத்தினாரு, அப்புறம் கடைசியில செட்டில் ஆயிட்டாருல்ல. அதேதான் திமுகவின் செட்டப் வில்லன் விஜய் அப்படிங்கறத புரியாத சாதாரண மக்கள் அவர் ஓட்டு போடுவாங்க. சிறுபான்மை கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் வாக்குகளை பிரிப்பாரு, 40 வயது இளைஞர் இளம்பெண்கள் வாக்குகளை பிரிப்பாரு, தமிழ் தேசிய அதிபரின் வாக்குகளை பிரிப்பாரு, மோடி எதிர்ப்பு ஓட்டையும் பிரிப்பாரு, பட்டியலின மக்கள் ஓட்டையும் பிரிப்பாரு. இதை தெரியாம தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டு பூதத்தை கழிப்புட்டு நம்ம அவர் வந்து திமுக பீட்டுன்னு சொல்லுவாரு. நம்ம தனியரசான வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட பீட்டு. மாறி மாறி ஏ டீம் பி டீம் இவங்க தான். ஆர்எஸ்எஸோடையும் பிஜேபியோடையும் மாற்றி தமிழக அரசு. நான் கேட்குறேன் சார், எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பனியூர் போங்க, இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வந்துடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரீன்வேஸ் சாலை, சேலம், எடப்பாடி, சிவலந்திபாளையம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்போட கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. புரியுதா? எடப்பாடி பழனிசாமியை நம்பி டோனி பிளேயர் வராப்புல இங்கே. புரியுதா உங்களுக்கு? ரஷ்யா அதிபர் வராப்புல. எடப்பாடி சார் என்ன பேச விடுங்க. எடப்பாடி பழனிசாமி மித்துனுக்காக இயக்கத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறார். சரி, இதெல்லாம் அவரோட சம்பந்தி இருக்காருல்ல பழனிசாமி, அவருக்காக அதிமுக காத்துட்டு போயிட்டு இருக்கிறார். இன்கம் டாக்ஸ் அவர் பயந்துட்டு இருக்காரு. ஒண்ணு நான் இன்னும் கேட்கிறேன் சார், எடப்பாடி பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம், இது பண்ணி என்னமா பேசுறாரு. ராஜகம் என்ன ஃபர்ஸ்ட் மதுரையில மாநாட்டுக்கு திட்டமிடுகிறது தாவேகா. ஒரு மாநாடு, தேர்தலை ஒட்டி இந்த மாநாடு, அதுக்கப்புறமா ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அடுத்து மண்டல மாநாடுகள் கூட நடக்கக்கூடும். மதுரையை மையமாக வைத்து தாவேகாவுடைய திட்டமாக என்ன நினைக்கிறீங்க? எப்பொழுதுமே கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டின் தலைநகராக சென்னை இருந்தாலும் கலாச்சார தலைநகரமாக, பண்பாட்டின் தலைநகரமாக மதுரை தான் ஒரு மையப்பகுதியாக இருக்கிறது. ஏன்னா தென் மாவட்டங்கள், பல மாவட்டங்களுக்கு அது ஒரு மையப்பகுதியாக இருக்கிறது. அங்கே வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு திரைப்பட வெற்றியாக இருந்தாலும் சரி, எல்லாமே அங்கிருந்து தான் தொடங்கும். ரசனையினுடைய புள்ளி வந்து மையப்புள்ளியாக இருக்கும். அதனால் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட மதுரையிலிருந்து தான் தொடங்கினாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, இவருக்கு அடிப்படையில் இவருடைய பூர்வீகம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் விஜய். மண்டபம் தான் அவருக்கு வந்து ஊர், அவங்க அப்பாவுடைய ஊர் அது. அதனால் அவர் தென் மாவட்டத்தை வந்து அதிகமான ரசிகர்களை வந்து கவரணும். இப்போ ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு போயிட்டார், அடுத்து இப்போ மதுரையை குறி வைக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் ஏற்கனவே தெரியும் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தினார். அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவாக கவர் பண்ணிட்டே வர்றாங்க அவங்க. ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக வர வேண்டும்னா எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு மையப்புள்ளியாக திகழணும் அந்த அரசியல் கட்சி என்பதற்கான ஒரு முயற்சியாக அவர் மதுரையை குறி வைக்கிறார்னு நான் நினைக்கிறேன். மதுரை அப்படின்னா தென் மாவட்டங்களை குறி வைக்கிறது ஏற்கனவே அதிமுக அங்கே ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போது ஏன்னா கடந்த தேர்தலில் உங்களுக்கு பெரிய அளவு பலன் கொடுக்கல. இப்போ அதிமுக ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ விஜயும் வர்றதால அதுக்கு அந்த தென் மாவட்டத்துடைய கணக்கு என்ன? இல்லை, தென் மாவட்டத்திலே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி கணிசமாக சரிந்திருக்கிறது என்பது ஒரு கசப்பான உண்மை. அதை பல பேர் விரும்பலைனாலும் அதான் உண்மை. பெரிய அளவில் வந்து அந்த அதிமுக என்கிற அரசியல் கட்சியில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது அவர்களுக்கு சரிந்திருக்கிறது. அதை சரி கட்டுகிற இடத்தை வந்து யார் நிரப்புவது அந்த இடத்தை அப்படிங்கிறதுல பல கட்சிகள் முயற்சி செய்கிறாங்க. அதில் ஒன்றாக நம்ம விஜயினுடைய முயற்சியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிமுகவினுடைய பலவீனத்தை தன்னுடைய பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விஜய் வந்து விரும்புகிறார். தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக என்று இருந்த அரசியலை திமுகவிற்கு சம பலம் கொண்ட அரசியல் கட்சியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னிடம் இருக்கக்கூடிய ஆட்களை சொல்லுவது அதிமுகவுடைய ரோலை நான் பிளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்படின்னு அவர் விரும்புறாரு. ஆனா அதற்கான கட்டமைப்பு இருக்கிறதா, அதற்கான கருத்தியல் இருக்கிறதா, அதற்கான செயல் திட்டங்கள் இருக்கிறதா, அதற்கான தேர்தல் பரப்புரை இருக்கிறதா, பயணம் இருக்கிறதான்னு பல கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகத்தை ஒப்பிட முடியாது. அதற்கு ஒரு அதிமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இவர் கட்டமைப்பை இப்பொழுதுதான் நிறுவுவதற்கான முதல் கட்ட முயற்சியிலேயே இருக்கிறார். ஆனால் அந்த கட்டமைப்பை தாண்டி நம்ம வந்து மக்கள் செல்வாக்கு பெற்று விடுவோம் என்கிற ஒரு கணக்கு வந்து விஜய் மனதிலே இருக்கிறது. ஓகே, திரு முஸ்தபா, மதுரையை மையமாக வைத்து தென் மாவட்டங்களை குறிவைக்கிறாரா விஜய்? அதில் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு திட்டம் இருக்குது. தமிழ்நாடு புறம் குறி வைக்கிறேன் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் புரட்சியாளர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் அதுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார். அதிமுக எங்கே இருக்குது, எல்லாம் வந்து எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்றார். சார், இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா
எடப்பாடிக்கு வாழ்வா சாவா என்ற தேர்தல் தான். இதுக்கு மாற்றே கிடையாது. இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்வா சவா. நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி கூட இருந்த அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த கிருஷ்ணசாமியோ, ஜான் பாண்டியோ, ஜி.கே. வாசனோ, தேமுதிமுகவோ, இவர் அன்புமணியோ, அவர் தகப்பனார் ராம, இவர்கள் எதை நோக்கி போறாங்க? எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறாங்க? ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எடப்பாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் இருக்கிறாரா இல்லையா? டிடிவி கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா? அண்ணாமலை துணை முதலமைச்சரா? நயினா நாகேந்திரன் முதலமைச்சரா? இதுவே முடியாவில்லையே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வரலாற்றுல டெட் வீக்ல இருக்கு. அப்ப இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியல்ல இல்ல. திமுகவா தாவேகவா தான் இருக்கு. தனியார் சொன்ன மாதிரி சொன்னாரு. கொள்கை என்ன கொள்கையை வச்சு பேசுறாங்க? நான் கேட்கிறேன், அண்ணா திமுகவும் திமுக என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கையை நீங்க கடைபிடித்தீங்க? இவர் புதுசா வந்துட்டாரு, புதுசா வந்தோன்னா முதலமைச்சர் இவர் வந்து நடிப்புல இருந்து வந்துட்டாரு, வந்ததுனால அரசியல் தெரிஞ்சிருமா? நான் முடிச்சிடறேன் சார். திமுக அதிமுக கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க. சரி சரி, நீங்க அதான் சொல்ல வரேன். கொள்கையிலிருந்து தான் சார் கட்சி அப்புறம் உருவாகுது. தேர்தலே போட்டியிடாத காலமெல்லாம் இருந்திருக்கு. வெறும் கொள்கையை மட்டும் சொல்லிட்டு இருந்த அண்ணா யார் சார்? திராவிட கழகத்துக்கு அண்ணா யாரு? பெரியார் யாரு? அம்பேத்கர் யாரு? அவர்கள் எல்லாம் பாசிச ஆர்எஸ்எஸ், சங் பரிவாளர், விஹெச்பி, பஜ்ரங் தள், ஆர்எஸ்எஸ் இவர்களோட கூட்டணி வைத்தவர்களா? இஸ்லாமியர்கள் அடித்தவர்களா? ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னவர்களா? இவங்களோட கூட்டணி வைத்தவர்கள் அதிமுகவும் திமுகவும். ஆனா இன்னைக்கு தமிழ இந்திய வரலாற்றிலேயே பாஜகவோட கூட்டணி வைக்காத ஒரே தலைவர் விஜய் அவர்கள். மக்கள் இதை நம்புவார்கள், அதை கொஞ்சம் முடிச்சிடுறேன். ஒரு தேர்தல் தான் சார். இந்த தேர்தல் சந்திக்காத ஒரு கட்சி நீங்க என்ன பேசிட்டீங்க? சொல்லுங்க. தினகரன் என்ன சொன்னார்? சரி, வாழ்க்கையில பாஜகவோட கூட்டணி இல்லை, அவர் போயிட்டாரு. விஜயும் போக மாட்டாரு. என்ன நிச்சயம்? காலம் அதை முடிவு செய்யும். முதல் மாநாட்டில் கொள்கை ரீதியாக கூட்டணி இல்லை, நாங்க சேர மாட்டோம், அவர்கள் கூட்டாலும் போக மாட்டோம் என்பதை வலுவாக எதிர்த்து கொண்டிருக்கின்றார். நீங்க சொல்லக்கூடிய திமுகவும் அண்ணா திமுக என்னாலும் எதிர்த்தது இது ஆர்எஸ்எஸ் சமூக நீதினு பேசவர் தானே இது திமுக அரசாங்கம். விஜய் அவர்கள் அரசியல் இருந்து வந்த உடனே முதலமைச்சர் சொன்ன உடனே கிரவுண்ட்ல இறங்கணும்னு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிடலாமா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவமா, சமதர்வமா, சமநீதியா, சமநாயமா? என்ன சொல்ல வரீங்க? முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் களத்துல வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவும் திமுகவும் மிரண்டு போயிருக்கின்றது. 2026 தேர்தலில் தமிழக மக்கள் இந்த ரெண்டு அணியையும் புறக்கணித்து விட்டு தமிழக வெற்றி கழகம் ஒரு புது அரசியல் சக்தியை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பயம் தான் எடப்பாடி பழனிசாமி. அரசியல் சக்தியா அரசியல் கூட்டணியா? அரசியல் சக்தி. நீங்க என்ன கேட்டீங்கன்னா அவர் ஒரு டிசம்பர் அவர் ஒரு கூட்டணி அமைப்பார். அந்த கூட்டணி முடிவாகும். எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, நான் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் தான் இங்க வந்து முடிவு செய்வேன்னு சொல்லி எந்த அளவு முடிவு செய்தாரு? திமுக எந்த அளவு முடிவு செஞ்சிருக்கின்றது? எதுவுமே இன்னும் முடிவாகல. தமிழக அரசியல்ல டிசம்பர்ல இதுக்கான மாற்றங்கள் உண்டாகும். கொள்கையை பத்தி பேசுவதற்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தகுதியே கிடையாது. திரு தனியரசு, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும், அது இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு தெளிவு பெறும் அப்படின்னு பார்வை வைக்கிறாங்க. இல்லை, அந்த முயற்சிக்கிறாங்க. இப்போ யாரோ வந்து திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தை, விஜயை அரசியலில் ஒரு டிசைன் பண்ணுறாங்க. நம்ம அதில் நம்ம அவரை தவறாவோ அல்லது பிழையா அல்லது குறையா நான் பார்க்கல. ஆனால் அந்த முயற்சி வந்து வலிமை பெறக்கூடாதுன்னு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தத்துவ கருத்தியல் சார்ந்திருக்கிற ஏற்கனவே களத்தில் இயங்குகிற இயக்கங்கள், திராவிட இயக்கங்களோ, பொது உடைமை இயக்கங்களோ, சமூக சமத்துவத்திற்கான இயக்கங்களோ, அம்பேத்கர் இயக்கங்களோ, இது மாதிரி ஒரு நடிகர்களை நாடாளுவதற்கு பாஜகவே விஜய் விரும்பு. இப்போ பாஜக ஒரு நடிகர் விஜய் இந்த கட்சி இங்கே வலிமை பெற வேண்டும் என்று மறைமுகமாகவோ நேரடியாகவோ பாஜக எல்லா வகையிலும் விஜய்க்கு துணையானி நிற்கிறது. இப்போ நீங்கள் இப்போ யாருக்கு இப்போ எனக்கும் முஸ்தபாவுக்கும் பாதுகாப்பு இல்லை, எங்கள் ராஜகம்பீர் ஐயாவுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒய் ப்ளஸ் யார் கேட்டால் ஏன் உடனே விஜய்க்கு கொடுக்குறீங்க? ராஜமரியாதை கொடுத்து விஜய் யார் களத்தில் இறங்குறாங்க? கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு போனால் உங்களுடைய தொகுதியில் ஒரு 50 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க. விஜய் போனால் நடிகருங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க. எவ்வளோ வருவாங்க? ஏன் நம்ம லைவ் போடுறோம்? கோயம்புத்தூர்ல பார்த்தீங்களா? இல்லையா? ஆமாம், இப்போ கோயம்புத்தூருக்கு வர்றாருன்னா அவர் இங்கே வீட்டில் ஒரு 2 நாள் கழிச்சு கிளம்புறாருன்னா நம்ம இன்னிலிருந்தே பிரேக்கிங் போடுறோம்.
அது எதுக்காக போடுறோம்னு யாருக்குமே தெரியாது. இயல்பு அது சார். ஒரு நடிகன்றப்ப கூட்டம் வருது சார். இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு சொல்லுவாங்க. எதிர்க்கக்கூடிய மோடியை தான் தங்கம் தென்னரசு வாங்க வாங்கன்னு சொல்லி ஆளாத்தி எடுத்து ரத்தன கம்பளி வரவேற்கிறாரு. அவர் ஏன் ஒய்பிரிவுக்கான காரணத்தை சொல்றேன். அதுல அரசியல் இருக்குன்னு அவர் பாத்துறாரு. அது அவருடைய உரிமை. இல்ல டாஸ்மார்க்காக ஸ்டாலின் டெல்லி போனா அரசியல் கிடையாது. மோடி அவர்கள் வெள்ளக்கொடி பிடிச்சா அரசியல் கிடையாது. ஆனா வந்து தங்கம் தென்னரசு ரத்தன கம்பளி விரிச்சு வாங்க வாங்கன்னு மோடியை கூப்பிட்டு அரசியல் கிடையாது. அது அரசியல். ஆர்எஸ்எஸ் அரசியல் கிடையாது. சரி தனியர் ஐயா, இப்ப மோடியே வர்றாரு. இப்ப நீங்க கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்தாரு. அவர் வர்ற 4 மணி நேரமும் நம்ம லைவ் போடுறோம். உலகத்தில் எந்த அதிபருக்கும் அவருடைய தனிப்பட்ட இறை பக்தியை அல்லது இறைவனிடம் அவர் வேண்டுதல் வைக்கிறதையெல்லாம் 24 மணி நேரமும் நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் லைவ் போடுற கொடுமை இருக்கு இல்லையா? அதை விட கொடுமை உலகத்தில் வேற ஏதாவது இருக்கா? அது மாதிரி தான் விஜய் ஒரு பரந்தூர் ஒரு விமான நிலைய எதிர்ப்பு மக்கள் போராடுறாங்க, பரந்தூருக்கு போகிறாரு. போகிற நிலையிலிருந்து இங்கிருந்தே நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அப்போ நீங்கள் மக்கள் போகிறவங்க ஒரு நடிகர் வர்றாருன்னு பார்க்குறாங்களே தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர்றாரு, நம்மையெல்லாம் இந்த எல்லா வகையான துன்பத்திலிருந்து மீட்க வருகிறார், இவர் ஒரு ரட்சகர் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? மக்கள் அப்படி இல்லை. சினிமாவில் பார்த்தா தம்பி விஜய் வந்திருக்கான், விஜய் வந்து அந்த அப்பாவி குழந்தைகள் அறியாமையில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் ஓடி வர்றாங்க. இது ஏன் கேரளாவில் இருந்து வரல? ஏன் இது கர்நாடகாவுக்குள்ள போனால் விஜய் வரல? நீ மகாராஷ்டிரத்துக்கு போனா இந்த விஜய் யார் நடிகர்னு பார்த்தா உதயநிதி கூட்டம் வராங்க, நடிகர்னு பார்த்தா ஜெயலலிதா கூட்டம் வந்தாங்க, நடிகர்னு பார்த்தா எம்ஜிஆர் கூட்டம் வந்தாங்க. ஆனா அவங்க அந்த நாட்டுல வந்து ஆட்சி ஆண்டாங்க. அந்த நடிகர் பின்னாடி தான் எங்க தனியார் போனாங்க. ஜெயலலிதா போயஸ் கார்டன் வாசல்ல நடிகர்னு போய் தான் நின்னார். எம்ஜிஆர் புகழ்ந்த நடிகர் தான் நிக்கிறார். இப்ப உதயநிதியை புகழ்ந்த நடிகர் தான் நிக்கிறார். இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவி புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மாவோடு நம்ம விஜய் ஒப்பிட முடியாது, புரட்சி தலைவரோடு விஜய் ஒப்பிட முடியாது. இதுதான் இப்ப விஜய் இருக்கிற பெரிய யார் அந்த விஜய் இப்படி சொன்னான்னு தெரியலையா? 1967 போல 77 சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1925 ஆர்எஸ்எஸ் இயக்கம் துவக்கப்பட்ட காலத்தில் துவக்கப்பட்ட நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் திமுக 67 ஆட்சிக்கு வருது. எந்த தத்துவமே விட்டுருங்க, எந்த ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராக கூட இல்லாத ஒரு விஜய், நேற்று வரை எந்த அரசியல் கட்சிக்கு வாக்களித்தார் தெரியாத ஒரு விஜய், அரசியலில் பற்றற்று இந்த மண்ணை மக்களை நேசிக்காத, மக்களின் துன்ப துயரத்தில் பங்கேற்காத ஒரு நடிகர் அடுத்த அரசியல் கட்சியா அவர் பங்கெடுக்காம இருந்திருக்கலாம் சார். ஆனா ஒரு தனிப்பட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமா அவர் உதவி பண்ணலன்னு சொல்ல முடியுமா? உதவி மெரினா போராட்டத்துல இருந்தாரு, அனிதா மரணத்துக்கு போனாரு. ஐயா வடிவேலையா பண்றாரு, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்துக்கிறாரு, அனிதா மரணத்துக்கு போறாரு, தூத்துக்குடியை எதிர்க்கிறாரு, என்ஏசிஏ எதிர்க்கிறாரு. முஸ்தபா இருங்க ரொம்ப விஜய் வந்து நீ ஏதோ நாட்டுக்கு முதலமைச்சரா வந்துட்டா எல்லா துன்பமும் தீர்ந்துடும்ல நாம் கருதி நீங்க உதயநிதியும் ஸ்டாலினும் முதலமைச்சர் வந்தா தமிழ்நாட்டில் தாளாரம் தேனாரும் ஓடும் சொல்ல வரீங்க. எப்ப சொன்னாங்க? நான் சொல்லவே இல்லையே. திரு சேலமணிகண்டன், மாநாடு சுற்றுப்பயணம் இதற்கெல்லாம் தாவேகா விஜய் திட்டமிடுகிறார். அதுக்கப்புறமா அரசியல் அரங்கத்தில் ஒரு மாற்றம் இருக்குன்னு பார்க்கலையா? தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணிக்கான முயற்சிகள் இருக்கு, ஜனவரியில் தெரியும் அப்படின்றாங்க. இல்ல இப்ப எனக்கு முன்னாடி பேசின முஸ்தபா பாய் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டாரு. வாஸ்தவமான கேள்வி. குறைஞ்சபட்சம் இது பாஜக இப்ப கூட்டணியில சேர்ந்துருச்சு. பனையூர் பாமக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது, தைலாபுரம் பாமகவும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் சொல்லுங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாங்க இடம் கொடுக்கணும் இல்லைங்கன்னா அப்படின்னு சொல்லி 6 மாசம் ஆச்சு. முஸ்தபா பாயை தவிர யாராவது அங்க போயிருக்கிறாங்களா? அதை அவர் முதல்ல சொல்லுங்க. விஜய திமுகவோட செட்டப் உத்தமவில்லை அப்படின்னு சொல்றேன்னா ஒரே ஒரு கணக்கு மட்டும் பாருங்க. 2026 தேர்தலில் ஒருவேளை அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்து திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சதுன்னா விஜய் அரசியல் கட்சி நடத்த முடியுமா? இல்ல திரும்ப போய் சினிமாவில் வேஷம் கட்ட முடியுமா? எவ்வளோ பெரிய திமுக விடுமா? ஆனானப்பட்ட எம்ஜிஆரையே உண்டு இல்லைன்னு பார்த்த கட்சி. அப்ப இந்த ரிஸ்க தெரிஞ்சுக்கிட்டு தனியா வந்து இங்க நிக்கிறார் அப்படின்னா கமலஹாசனுக்கு எப்படி டீலோ அதே மாதிரி டீல். கவலைப்படாத தம்பி, நீ தோத்து போயிட்டீங்கன்னா உனக்கு வருஷத்துக்கு 2 படம் கேரண்டி. சினிமா ஃபீல்ட் எல்லாம் எங்க கையில தான் இருக்குது, உனக்கு அது தானா கிடைக்கும். நீ கட்சியும் நடத்திக்கலாம் ஒரு பக்கம், அதுக்கு கமலுக்கு காசு கொடுக்குற மாதிரி காசு கொடுப்போம், நீ சினிமாவிலையும் நடிச்சுக்கலாம். இப்ப தேவை ஓட்டை பிரிச்சு விட்டு எங்களை ஜெயிக்க வையே அப்படிங்கறதா. கமல் அன்னைக்கு 2021 என்ன பண்ணிட்டு இன்னைக்கு எம்பி சீட் வாங்கிட்டாரோ அதே வேலையை தான் விஜய் இன்னைக்கு அதுக்காகத்தான் இறக்க விடப்பட்டிருக்கிறார். இவர் 2வது உத்தம வில்லன். திமுக மணிகண்டனுக்கு தெரிஞ்சது, பாஜகவுக்கு தெரியாதா? பாஜக தலைவர்கள் தாவேகா வரும் நாங்களே சார், அதிமுக விடுங்க, பாஜக தலைவர்கள் தாவேகா வரும் அப்படிலாம் சொன்னாங்க.
சார் அவங்க சில அரசியல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவங்க திமுக இறக்கி விட்டுருக்கிறவங்கள நாம இழுத்து பார்க்கலாமே சார். அவரு அடிப்படையில் நான் அதுக்குன்னு குறைச்சி சொல்ல மாட்டேன். அன்று புரட்சி தலைவர், நேற்று ரஜினிகாந்த், இன்று ஒரு மிகப்பெரிய நடிகர், அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு நடிகர். அதனால நான் புரட்சி தலைவருக்கு அரசியல்ல புரட்சி தலைவருக்கு இணை யாரும் இல்ல. சினிமாவில் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்பவே சார் ஒரு நிமிஷம், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தப்ப இதே குற்றச்சாட்டு இருந்ததா இல்லையா? அன்றைய காங்கிரஸ் இறக்கி விட்டது அவரை திமுக எதிர்த்து குற்றச்சாட்டு வந்ததா இல்லையா? தனிச்சு நிக்கல அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சார். சொல்றேன், அததான் சொல்றேன். அன்னைக்கு காங்கிரஸ் இறக்கி விட்டதா ஒரு குற்றச்சாட்டு சொல்லுத. அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், இன்னைக்கு திமுக சினிமா துறையை முழுக்க தன் பாக்கெட்டில் வைத்திருக்கும் திமுக விஜய் திட்டமிட்டு கமலுக்கு பண்ண மாதிரி உனக்கு பண்ற, கவலைப்படாத, 10 வருஷம் மினிமம் கேரண்டி, வருஷத்துக்கு அவருக்கு 2 படம் உனக்கு 4 படம், கட்சியும் நடத்திக்கலாம், காசும் கிடைக்கும், எங்களை ஜெயிக்க வைப்பா தம்பி விஜய் அப்படின்னு இறக்கி விட்ட பி டீம் தான் நம்ம இவரு நாளைக்கு விஜய் அப்படிங்கறது சொல்ல வரங்க. இல்ல நாளைக்கு தாவேக அதிமுக கூட்டணி அமைச்சா இந்த பி டீம் குற்றச்சாட்டு எங்க அதாங்க அருமையா கேட்டீங்க. இந்த சினிமாவில் கமல் ஒரு படத்தில் நடிப்பாரு, டூப்ளிகேட் ஒருத்தன் அதே மாதிரி இருப்பான், வேஷம் போட்டு கடைசியில் ஒரிஜினல் மாதிரி ஆசை வந்துடும். அந்த மாதிரி இப்ப விஜய் இறக்கி விட்ட உடனே கிணறு வெட்ட பூதங்கள் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவருக்கு இயல்பா கூடுற கூட்டத்தெல்லாம் பார்த்து உண்மையாலுமே நம்ம ஜெயிச்சிட முடியுமோ அப்படின்னு ஒரு ஆசை வந்துட்டு அவருக்கு எஜமானர்கள் சொன்னதை தாண்டி சிந்திக்க ஆரம்பிச்சார். அதுதான் இப்ப திமுகவுக்கு பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு நடக்கலாம். ஏன்னா சும்மா சைடு ஆக்டர், இந்த ஒரு காலத்துல பினாமியில வாங்குவாங்க பாருங்க, இந்த பெட்ரோல் பங்க், கேஸ் ஏஜென்சி எல்லாம் பினாமி பேர்ல வாங்குவாங்க, கடைசியில் அவன் எந்திரிக்க மாட்டான், என்னதான்பா. அந்த மாதிரி இப்ப விஜய்க்கு ஒரு ஆசை வந்துருச்சு. திமுக ஐயோ நம்ம எதையோ பிடிக்க போய் ஏதோ மாறி போச்சுன்னா இப்ப மைக் செட்ட வாடகை விஜய் திட்டத்துக்கு பேச விடுது. நம்ம முஸ்தபா பாய் முக்குளத்தோரை பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு. தேசியமும் தெய்வீகம் எனது கண்கள் அப்படின்னு சொல்றாங்க. சாதி பார்த்து வாக்களிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றபடியே பார்த்தாலும் நயினார் நாகேந்திரன் அந்த பக்கம் இருக்கிறாரு, இந்த பக்கம் அண்ணா திமுக பக்கம் பாத்தீங்கன்னா வலுவான அந்த இயக்க தலைவர் இருக்காங்க. உங்களுடைய நேற்றைய தலைவர் தினகரன் இன்னும் 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி அவரோட சேலம் நெடுஞ்சாலைத்துறை இல்லத்துல சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்த போறார். அப்படி இல்லைன்னா நான் டிவி வாரத்துல பேச வர்றதையே விட்டுறேன். அதனால மறைமுக ஆதரவு இருக்கும், தினகரன் நேரடி ஆதரவு. அந்த அறிவாலயம் பக்கம் போன அந்த துரோகியோட இது கதம் கதம் தான். நம்ம அண்ணன் தமிழ் கலாச்சாரத்தோடு தொடர்புடைய கங்கைக்கு உத்தம சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் போனார்னா அதை காட்டுவாங்க. ஓபிஎஸ் அறிவாலயத்துக்கு சோரம் போனது அப்படின்னு டிவியில முழுக்க காட்டுவாங்க. திமுகவிற்கு யாரையும் வளர்த்து விட வேண்டிய அவசியமோ இன்னொரு பினாமி கட்சியை உருவாக்க வேண்டிய அவசியமோ முதல்ல திமுகவுக்கு கிடையாது. திமுகவுடைய தயவுல வாழ வேண்டிய அவசியம் விஜய்க்கும் கிடையாது. விஜய்க்கு உண்மையிலேயே சினிமாவில் பலம் இருக்கிறது, அவருடைய அரசியல் பலம் தான் நிரூபிக்கப்படவில்லையே தவிர சினிமாவில் அவர் ஒரு முன்னணி நட்சத்திரம், ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு இணையான இடத்துல வசூல் நாயகனாக அவர் இருக்கிறாரு. என்னமோ 2 படம் கொடுப்பாங்க, 1 படம் கொடுப்பாங்க, அந்த தயவுல வாழ்வாங்கன்னா அவரை சொல்லி ரொம்ப கொச்சப்படுத்துறாரு. அவருடைய திரைப்பட வாழ்க்கை குறித்து நம்ம விமர்சிக்கிறதுக்கு அருகதை யாருக்குமே கிடையாது. அவர் நம்பர் 1 ஸ்டாரா இருக்கிறாரு, அதுல ஒன்றும் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. திமுகவுக்கு விஜய் மாதிரி ஒருத்தரை வளர்த்து விட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வாக்கை பிரித்தால் அதிமுக தோற்றுவிடும் அவரே ஒப்புக்கொள்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிறது என்பதை அவர் அறியாம ஒப்புக்கொள்றாரான்னு எனக்கு தெரியல. ஓகே முஸ்தபா, என்னன்னு கேட்டீங்கன்னா கூடுதலாக ஒரு நிமிஷம் கொடுங்க. துரோகத்தை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடிக்கும் அருகதை இல்லை, சேலம் மணிகண்டனுக்கு அதிகம் இல்லை. ஏன்னா 4.5 வருஷம் அந்த அம்மா ஆட்சியை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அதை காலில் பதவி வாங்கிட்டு துரோகத்தை முதல் கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி தான். ஓகேவா? எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் கூடயே நாங்கள் பிஜேபியோடையே இருக்கிறோன்னு சொல்கிறீங்களா, கூட வச்சு அதிமுகவை அவர்களோட சுய லாபத்திற்காக வச்சு அழிச்சிட்டு தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இருக்கனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. கண்டிப்பாக தமிழக அரசியலில் திமுகவா தமிழக வெற்றி கழகமா என்ற களம் வந்துருச்சு. இதில் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற களத்திலே இல்லை. நடிகர்களை நாடாள அனுமதிக்கிறது ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு அவமானம்னு கருதணும் இந்த தமிழ் சமூகம். ஆகவே தமிழ் சமூகம் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த நடிகர் இல்லை, இப்போ எங்கள் ஐயாலாம் சொன்ன மாதிரி பெரிய உச்ச நடிகராக இருக்கிறதுக்கு நீ சம்பளம் 500 கோடியோட வாங்கிக்க, ஆனால் நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி விஜய் உட்பட யாருக்கு எந்த நடிகனுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நடிகரை நாடாள அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் விஜய் தோற்கடிக்கப்படுவார். மாநாட்டில் வேகம் பெறுதான்றதை பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருதுகளுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.